ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு ஜில்லுன்ட்டு ஏதாவது ஜூஸ் குடிச்சாதாங்க நம்ம பாடியும் நம்ம மனசும் கூலாக இருக்கும். அப்படி ஒரு அருமையான ஜூஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு முலாம்பழம் வச்சு ஜூஸ் செஞ்சு காட்ட போகிறேன். நார்மலான ஜூஸ்க்கு நம்ம என்ன செய்வோம், பால் ஊற்றி சுகர் போட்டு அடித்து குடிப்போம். ஆனால் இன்னைக்கு நான் அப்படி செஞ்சு காட்ட போகிறது இல்லைங்க. இந்த முலாம்பழ ஜூஸை நான் இன்னும் டேஸ்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஜூஸை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ஸோ இவ்வளோ அருமையான முலாம்பழ ஜூஸா எப்படி செய்யலான்னு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம் அளவு இருக்குது. இப்போ நம்ம பாதியா கட் பண்ணிட்டு உள்ள சீட்ஸ் எல்லாம் நம்ம தனியா எடுத்துடலாம். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு உள்ள பல்ப் எல்லாம் நம்ம தனியா வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சியோ இல்லை நைஃபை வச்சோ இதை நம்ம கட் பண்ணி இப்போ தனியா எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பல்ப்பை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையானது நான் ஜவ்வரிசி எடுத்துக்கேங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோங்க. இது வேக வைக்கும் போது அடிக்கடி கிளறி விட்டுக்கிறோங்க, இல்லாட்டி கீழே அடுப்பிடிச்சிடும். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எக்ஸஸாக உள்ள வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் வடிகட்டியில் இந்த மாதிரி எக்ஸஸாக உள்ள வாட்டரை இப்போ நான் வடித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் ஆறட்டும். இப்போ அடுத்ததான் நம்ம ஜூஸுக்கு தேவையானது பாலை நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பால் நான் 1 லிட்டர் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதை நல்லா காய்ச்சிக்கிறேன். இது நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்தோன்னா நம்ம இதை சிறுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த பால் நல்லா கொதிக்கிட்டுங்க. கிளறி விட்டுக்கிறோங்க. ஆடை ரொம்ப படர்ந்துடாம நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. இப்போ அடுத்ததான் நம்மளுக்கு தேவையானது கஸ்டர்ட் பவுடர். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஏன்டா நான் ஜூஸ் ரொம்ப திக்கா இல்லாம ஓரளவு குடிக்கிற பதத்துக்கு எடுத்துக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ கொஞ்சமா பால் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொதிக்கிற பால் அந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே அந்த பால் கொஞ்சம் திக்கா ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுக்கிற முலாம்பழ பல்ப்பையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஜூஸுக்கு தேவையான சுகரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்டா நான் இதோட மில்க் மேடும் நான் சேர்க்கறதுனால எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சுகர் வேணுமான்னு பார்த்துக்கிட்டு கூடவோ குறைச்சி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் மில்க் மேடு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இதோட நான் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான முலாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சரில் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ஆறினோன்னா நம்ம அதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். இந்த முலாம்பழ மில்க் ஷேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுக்கிற ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். கூடவே நான் ஊற வச்சுக்கிற கருப்பு கசகசாவையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த பாதாம் பிசின் கருப்பு கசகசாலாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. அதனால இந்த மாதிரி கோடை காலத்தில் நம்ம ஜூஸ்ல எல்லாம் இது சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கும் போது அந்த டேஸ்ட் இருக்கே அப்படியே நம்மளுக்கு எதமா அவ்வளோ சொர்க்கமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன இது செய்கிறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி மாதிரி தோணும். ஆனால் நம்ம குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் இன்னைக்கு செஞ்சு காட்டின மாதிரி முலாம்பழ ஜூஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் முக்கியமாக உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நீங்களும் இந்த வெயில் காலத்தில் ஜூஸு, ஃப்ரூட்ஸு, கீரை, வாட்டர்லாம் எடுத்து உங்கள் பாடியும் உங்கள் மைண்டையும் நல்லா கூலாக வச்சுக்கிறோங்க. அப்படியே இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.